20,000க்கு மேற்பட்ட தற்கொலைகள் கடந்த வருடத்திலேயே நடந்திருக்கிறது. தமிழகம் தற்கொலை நகரமாக மாறி இருக்கிறது, முதலிடம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவங்கள்ட்ட பதிலே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கிறது என்பது பல்வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை எப்படி இவர்கள் கையாளுகிறார்கள். காவல்துறை தனியாக இருந்தால் காவல்துறை சரியாக இருக்கும். காவல்துறை அதிகாரிகளை இவர்கள் கையாளுகிறார்கள். இவர்கள் குடும்பத்தினர் கையாளும் பொழுது அந்த காவல்துறையினுடைய இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தால் காவல்துறை செயல்பட முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் எத்தனையோ விதமான நிர்வாக சீர்கேடுகளாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், எல்லாம் பாதிக்கப்பட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இவங்களை பெருசா பேசிக்கிட்டு அப்பா பையனை பாராட்டுறதும் பையன் அப்பாவும் பாராட்டுறதும் 2 பேரும் சேர்ந்து அவங்க ஆட்சியை அவங்க பாராட்டிக்கிறதுமா நடந்து அந்த பாராட்டு பத்திரத்தை வாசிக்க மாட்டேன், உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என்று தைரியமாக சொல்லியிருக்கிறார். இவங்க தானே சொல்லுவாங்க, இவங்க திரும்ப என்ன கேள்வி கேட்குறாங்க, ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு? சரிப்பா, ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்குற அவ்வளோ வீராவேசமாக பேசக்கூடிய நீங்கள் எதுக்கு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் நேரம் ஆளுநர்கிட்ட போறீங்க?